ஆண்டவா, ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடச்சி வீடு, காரு, பங்களா இதெல்லாம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி பக்காவாக செட்டில் ஆகணும்ப்பா. மச்சான் என்னடா கடவுள் டிஸ்டர்ப் பண்ணி வேண்டிட்டு இருக்க? அவரே டிஸ்டர்ப் பண்ற? 10 மணி இன்டர்வியூ இருக்குடா, எல்லாமே நல்லபடியாக முடியும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன்டா. என்ன கேள்வி கேட்க போகிறான், என்ன பதில் சொல்ல போகிறான், ஒரே பதட்டமாக இருக்கு எனக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குடா பதட்டப்பட்டுக்கிற? அதை நான் கூட தான் இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூவில் பாஸ் ஆகான்னு நினைக்கிறேன், அது ஃபெயில் ஆக தான் போகிறோம். இதுக்கு எதுக்கடா வேண்டின்னு கிடக்குறேன்? போடாடே, இன்டர்வியூ போனால் பாஸ் ஆகணும்டா, எப்படியே வேலை வாங்கணும்டா, அந்த மாதிரி குறிக்கோளோட போகணும்டா. அதுதான் எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. எப்படி பண்ண போகிறேன்? நம்ம டீம்லேயே ஒரு புத்திசாலி ஒருத்தங்கிறான், அவங்ககிட்ட கேட்டால் உனக்கு ஜென்ரல் நாலேஜ்னா கொஞ்சம் எடுத்து கொடுக்க போகிறான். இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டு போகிறேன். யார் அந்த புத்திசாலி? அது நம்ம கோதம் தானே மச்சான். அவனும் வருவானே இன்னைக்கு அவனும் வரணும். ஹலோ, சொல்லுங்கப்பா மச்சான். இன்னைக்கு 10 மணி இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூ 10 மணிக்கு தான்ப்பா. அதான்டா, அதுக்கு பதில் எப்படி நான் எல்லாம் படிச்சுட்டேன்ப்பா. எதுப்பா 9 மணிக்கா? பா டிவி ப்ரோக்ராமில். சரிங்கப்பா சரிங்கப்பா, அப்படி நான் பார்க்குறேன்ப்பா. பார்த்துட்டு தான் பக்கத்தில் தான்ப்பா ஆஃபீஸு. ஓகேப்பா, எல்லாமே படிச்சுட்டேன். டெஃபினட்டாக ஓகே ஆகிடும்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஓகேப்பா. ஃபோன் பேசிடுமா நல்ல நோண்டிக்கிட்டு. இன்டர்வியூட ஃபோன் முக்கியமா உனக்கு? ஏண்டா இன்டர்வியூனா எதுக்கு பதட்டம்? இதுனா நேற்று இன்னைக்கா போகிறோம். 99 இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். இது 100வது செஞ்சுரி அடிக்க போகிறோன்னு நினச்சி சந்தோஷப்படு. அவன் என்ன கேட்க போகிறான்னு உனக்கு தெரியுமா? ஏண்டா எத்தனை புக்கு ரெஃபர் பண்ணி பார்த்தேன் தெரியுமா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் என்னென்ன படிப்புக்கெல்லாம் இருக்கோ எல்லா புக்கை ரெஃபர் பண்ணி கேஷுவலாக இருக்கேன். டெஃபினட்டா ஐ எம் பாஸ். எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுறேன். ஆடா பாவி, நான் என்ன ஃபீஸாக வாங்க போகிறேன்? அது கொஸ்டின் ஆன்சர் தானே. நீ இப்படி வா, 2 பேருக்கு தெரியாத மாதிரி புத்திசாலி தெரியுமா சொல்லித்தரேன். சொல்லு மச்சான். ஃபர்ஸ்ட் கேள்வி, நெப்போலியன் எப்போது இறந்தார்? செத்து போனவங்களை பற்றி ஏன் கேட்குற? உயிரோட இருக்கிறவன் இன்டர்வியூவில் கேட்பான். மச்சான் அவர் செத்து போட்டாராடா? இவனே மேல்டா செத்தவரை பற்றி. அவர் செத்தே போயிட்டாரான்னு கேட்குறியா? சத்தியமா தெரியாதடா. நெப்போலியன் எப்போது இறந்தார் அப்படின்னா நீ டக்குன்னு என்ன பதில் சொல்லணும்? போரில் இறந்தார். ஆக மொத்தத்துல அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலே வீட்லயே சாவல, இது போர்ல தானே மச்சான் இறந்தாரு. ஆமாடா, அதான் மச்சான் கேட்டேன். அடாப்பா சரி ரைட். அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. நானே ரொம்ப நேரம் பதில் யோசித்து பார்த்தேன், என்னடா இப்படி கேட்டானே. அப்புறம் புக்கை திருப்பி பார்த்தா பதில் கிடைச்சது. வானத்தில் இருக்கும் விண்மீன்கள் மொத்தம் எத்தனை? அதெல்லாம் என்னையா பார்க்க முடியும்? இது மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஆனால் பதில் இருக்கு. என்ன பதில் மச்சான்? இவனுக்கு கேட்டு புண்ணியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுன்னு கொம்பார் நம்மள சொல்லணும். வானத்தில் விண்மீன்கள் எத்தனை அப்படின்னா 1,42,32,433. அது எப்படி எண்ணி பார்க்க முடியும்? அதேதான், அது எண்ணி பார்க்க முடியாதாலும் நீ எது வேணாலும் சொல்லலாமா. திருப்பி கேட்டா சார் நான் நேற்று எண்ணி பார்த்த இதுதான், இன்னைக்கு கூடுதலாவோ குறைவா இருந்தா வாங்க சார் நீங்க எண்ணி காட்டுங்க கேட்டா முடிஞ்சிருப்போம். இது மாதிரியே சொல்லலாம். இதுதான்டா சொல்லணும். ஓகேவா? வேற கொஸ்டின் சொல்லு மச்சான். இவன் நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி கேள்வி சொல்ல என்ன கொஞ்சம் கூட கிடையாது. நான் சொல்லித்தரேன். அடுத்த கேள்வி, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்லயோ தேர்ட் ஃப்ளோர்லயோ இன்டர்வியூ இருக்கும். ஆமா. அப்ப அவங்க கேட்பாங்களாம் திடீர்னு, நீ எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தாய் அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? எண்ணி பார்த்தா வர முடியும் படிக்கட்டு வரும்போது. லூசே யாரும் எண்ண முடியாது. ஆனா ஒரு பதில் இருக்கு. என்னவா இருக்கும்? சொல்லு மச்சான். ஐயோ எல்லாத்துக்கும் சொல்லுன்றது தவிர வேற பதிலே கிடையாது இவங்கிட்ட. இப்ப சொல்ற பாரு, அதுக்கு என்னன்னா எத்தனை படிக்கட்டு இருந்ததோ அத்தனை படிக்கட்டு ஏறி வந்தேன்னு பதில் சொல்லணும். வாவ், எப்படி? இல்ல மாப்ள, இப்படிலாம் சொன்னாதான் நம்ம பாஸ் ஆகும். அதாவது பிரில்லியண்டா இருக்கு நம்ம பதில். இதுதான் பதிலான்றதை விட எப்படி சொன்னான்றதுதான் முக்கியம். அடுத்தது, ஒரு குடும்பத்தில் ஒரு விஞ்ஞானி மட்டுமே இருப்பான்னு ஒரு ஆய்வகம் சொல்லியிருக்கான். எப்படி? மத்தவனா முட்டாளா அப்ப குடும்பத்துல? ஏண்டா முட்டாளோ லூசோ பைத்தியக்காரனோ அது இல்லடா, வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு விஞ்ஞானி தான் இருப்பான். அது எப்படி மச்சான் கண்டுபிடிக்கிறது? நீ தாண்டா புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டிருக்க. நீ பேர்னா தாமஸ் ஆல்வா எடிசன். எத்துக்குத்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் நிலத்தை கண்டுபிடிச்சாரு. கரண்ட். நீ கொஞ்சம் கரண்ட்ல இருக்கடா. கரண்ட்டை கண்டுபிடிச்சார்ல, அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அவங்க அண்ணனோ தம்பியோ ஒரு பிள்ளையோ பொண்டாட்டியோ கண்டுபிடிக்காத அவர் கண்டுபிடிச்சாருன்னா குடும்பத்துக்கு ஒரு புத்திசாலி இருப்பான். சூப்பர்ரா. இது மாதிரி நிறைய படிச்சிருக்க மாப்ள. இது மாதிரி தான் கேட்பாங்களாம். நீ பிரில்லியண்டா சொன்னா போதும், இதுதான் பதில். நீ ஒரு பதில் சொன்னா கூட அது நல்லபடியா இருந்தா எடுத்துப்பாங்களாம், உன்னை பாஸ் பண்ணுவாங்களாம். இதுதான் பதில் அப்படின்னு நினைச்சா தப்பு. இப்படி இருக்கலாம்னு கொடுத்தா ரைட்டு. இது மாதிரியும் சொல்லலாம். அட லூசு, இதைதான்டா அப்போதுன்னு சொல்லிருக்கேன். டெஃபினட்டா பாஸ் ஆகும்டா. இது 100வது நீ அட்டன் பண்ணோம். இப்ப நமக்கு ஒரு உங்ககிட்ட சொல்றது வேஸ்டா. டேய் இன்ட்ரிக்கு வர அவன் எது கேட்டாலும் தெரியாது தெரிஞ்சது ஏதாவது சொல்லி பாஸ் பண்ற வழியா. சரிடா மச்சான். அண்ணா வணக்கண்ணா. இன்டர்வியூ என்ன போறீங்க? ஆமா. இன்னைக்குமா இன்டர்வியூ போறீங்க? ஆமாடா. டேய் ஜலகரமா சிரிக்கிறான்டா. சரிண்ணா
சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லுங்க. ஆமாண்ணா. இவர் ஜெனரல் மேனேஜரு, என்னடா கேள்வி? இவ்வளோ நேரம் நீங்கள் தானே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேண்ணே. இப்போ கேளு. முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? உன் மொழியை பார்த்தவொன்னே இது மாதிரி கேள்விலாம் அவனுக்கு வந்திருக்குடா. நம்ம முட்டையில இருந்தா கோழி வந்தது. முட்டையிலேருந்து கோழி குஞ்சு தானே வரும். நீங்களாம் என்னத்தை இன்டர்வியூ போய் என்னத்தை கிளிக்க போறீங்க? மண்டையிலேயே உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு தேவைடா. திருப்பி அடிப்பான்டா ஏரியா பையன். அப்ப அவன் அடி. கேவலமா சிரிச்சான் தெரியுமா, ரொம்ப கேவலமா, ரொம்ப அசிங்கமாயி போச்சு. ஆனா எங்க அப்பா ஒன்று சொன்னாரு, ஏண்டா டிவியில ஒரு அறநெறி கதை வருது, அவர் பேசுறதை கேட்டுதான்டா எனக்கு வேலையே கிடைச்சிது, அவரே தான் இன்னைக்கும் பேசுறாரு, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ போய் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. அது எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கு நினைக்கிறேன். மணினா 8:50 தானே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அந்த 10 நிமிஷத்துல டிவி பார்ப்போம், பார்த்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேதர் பண்ணுவோம், அப்படியே இன்டர்வியூக்கு போவோம், பாஸ் ஆகும், அப்படியே வேலை கிடைக்கும், செட்டில் ஆகும். ஓகேவா? வாங்கடா போவோம். சைட் டிஷ் வாங்கிட்டு போகலாம். அதே புத்தி சரக்கடிக்கவா போறோம்? நம்ம இன்டர்வியூக்கு தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம்டா டிவி பார்க்கறதுக்கு. டேய் வா, டிவி பார்க்கறது என் கூட வா, போவோம், வா வாடா. அடுத்து பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட், ஈவன் எனக்கும், கேமிங் செக்மெண்ட். ஸோ இந்த கேமிங் செக்மெண்ட் ஒன்லி லான்ச் ஆன கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். Side by side. ஹர்பல் ராகி தோசை. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸை என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ற? இல்லைப்பா, அந்த பொண்ணுங்கெல்லாம் கேட்டாக் போவாங்க, அப்படியே வெஸ்டர்ன் சாங்கெல்லாம் வரும்ல, செருப்பை கழட்டி அடிப்பேன் நாயை. இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணோம், எங்கள் அப்பா சொன்னாலும் நான் சேனல் முன்னாடி வந்து உட்காந்துக்க மாற்றி வைக்கிற, அதுவும் என்னது கேட் வாக்கா? நீலாம் உருப்படவே மாட்டடா. எங்கள் அப்பா சொன்ன சேனல் பார், உனக்கு புத்தி வரும் பார், பாஸ் ஆக பார், உன்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். இந்த வந்துட்டார், இவர் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அறநெறி கதையை பார்க்க போகிறோம். குலன்னு இருக்காது தானே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் பொய், பித்தலாட்டம், சூது, திருட்டு, கொலை, கொள்ளை இப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆனால் உண்மை கதையை, உண்மை சம்பவத்தை சொல்லி மக்களை திருத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி அந்த காலத்தில் ஆண்ட ராஜராஜ சோழனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிமுக்கும் கிபிக்கும் இடப்பட்ட காலத்தில், கிமுக்கும் கிபிக்கும் இடப்பட்ட காலமா? ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் காலையில் என்ன பண்ணார், அந்த ராஜராஜ சோழன் தூங்கி எந்திரிச்சு பல்ல விளக்கிக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக தன்னோட 100cc பைக்கை எடுத்துகிட்டு போனார். பைக்கா? எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் போனதும் அந்த பைக்கில் முள் ஏறி பஞ்சர் ஆகி போச்சு. என்னடா அது வண்டி பஞ்சர் ஆகி போச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு போய்கிட்டு தள்ளிக்கிட்டே போனார். எதிர்த்தாப்புல ஒரு முனிவர். அந்த முனிவர்கிட்ட பார்த்து, ஐயா நான் பக்கத்து அரண்மனையிலேருந்து வரேன், நான் தான் ராஜராஜ சோழன், காலையில் காட்டில் வேட்டையாடுறதுக்காக போனேன், பைக் எடுத்துகிட்டு வரும்போது பஞ்சர் ஆகி போச்சு, இங்கே பஞ்சர் ஓட்டுற கடை ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், ஐயா நான் வண்டி ஓட்டுற பழக்கம் இல்லை, அதே போல் எங்கிட்ட வண்டியும் இல்லை, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முனிவர் சொன்னார். அதுக்கு அந்த ராஜராஜ சோழன் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட தான் வண்டி இல்லையே, நீங்கள் வண்டியை வச்சுங்கந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி காலார நடந்து போனார் காட்டுக்கு வேட்டையாட. அவர்கிட்ட பைக் தான் என்ன பண்ணுவார்? அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு ஷேர் ஆட்டோ வந்தது. அந்த ஷேர் ஆட்டோவை நிறுத்தி, ஐயா நான் ராஜராஜ சோழன், பக்கத்தில் அரண்மனையில் மன்னராக இருக்கேன், காலையில் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக என்னோடய 100cc பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புனேன், அப்போ என்னோடய பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு, எதிர்த்தாப்புல முனிவர் வந்தார், அவர் முனிவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் ராஜராஜ சோழன், பக்கத்து நாட்டு அரண்மனையில் அரசராக இருந்துக்கிட்டு இருக்கேன், காலையில் காட்டுக்கு வேட்டையாட என்னோடய 100cc பைக்கை எடுத்துகிட்டு போனேன், பஞ்சர் ஆகி போச்சு, அதனால் பஞ்சர் ஓட்டுற கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், என்கிட்ட வண்டி இல்லை, அதனால் அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அந்த வண்டியை எடுத்து அந்த முனிவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் பக்கத்தில் காட்டுக்கு போனோம், ஷேர் ஆட்டோ போக முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த ஷேர் ஆட்டோக்காரன், காட்டுக்குள்ளெல்லாம் போகாது, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு போயிட்டான். ஷேர் ஆட்டோ அந்த காலத்துலையா? இவர் என்ன பண்ணார், ராஜா அப்படியே ராஜா நடந்து போயிட்டு இருக்கும்போது உடனே ஒரு பாட்டு, உனக்கு எனக்கு பொண்டாட்டி அக்கம் பக்கம் பாருடா, ஐயா கொஞ்சம் தூக்குடா அப்படின்னு ஒரு பாட்டு. நீங்கள் நினைக்கலாம்,
அது ஏதோ பாட்டு ரிங்டோனுன்ட்டு. இல்லை அவரோட செல்ஃபோனில். செல்போனா? ஆமாம். அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் அது. ஐயோ. அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்மனை நம்மளுடைய அமைச்சர் வந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா, அசோகர் இஸ் வெயிட்டிங்கு, ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட்டு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஐயையோ, இந்த ஷேர் ஆட்டோ விட்டோமே, வேறு என்ன பண்ணுறது தெரியலையே, அசோகர் வந்திருக்காரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜராஜ சோழன் ரொம்ப ஃபீலிங்காக பார்க்கும்போது அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஃப்ளைட்டு வந்தது. ஃப்ளைட்டு வந்ததும் கீழே இருந்துச்சு. கீழே இருந்து அந்த பைலட்டு பார்த்தாரு. பைலட்டு பார்த்ததும் ராஜராஜ சோழன் சொன்னார், ஐயா நான் ராஜராஜ சோழன் பக்கத்து நாட்டு அரண்மனையிலேருந்து வரேன். காலையில் எந்திரிச்சு பல்ல வளைக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போனேன். என்னோட 100cc பைக் எடுத்துட்டு என்னோட பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. எதிர்த்தாவில் முனிவர் வந்தார். அந்த முனிவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் பக்கத்து நாட்டிலேருந்து வரேன், ராஜராஜ சோழன் காலையில் காட்டுக்கு வேட்டையாடுக்காக பல்ல வலிக்கிட்டு என்னோட 100cc பைக் எடுத்துகிட்டு போனேன். பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. பஞ்சர் ஓட்டுற கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த முனிவர் சொன்னதையும் சொன்னார், எங்கிட்ட பைக் இல்லை, பஞ்சர் ஓட்டுற கடையும் தெரியாதுன்னாரு. பைக்கை கொடுத்துட்டு அப்படி ஷேர் ஆட்டோ வந்தது. ஷேர் ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னேன், ஐயா நான் தான் ராஜராஜ சோழன் பக்கத்து அரண்மனையிலேருந்து வரேன். என்னோடய காலையில் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகும்போது என்னோடய 100cc பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். அவனும் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னடாண்ணா அமைச்சர் என்ன பண்ணார், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, அசோகர் இஸ் வெயிட்டிங்கு, ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட்டுன்னு, தயவு செஞ்சு என்னை அரண்மனையில் விட்டுறீங்களா அப்படின்னு பைலட்காரங்கிட்ட கேட்டார். ஐயோ, எத்தனை பேர்கிட்டயா? கடைசியில் அந்த பைலட்கார உள்ள இடம் இல்லை, உன்னை தொங்கிக்கிட்டு வாங்க விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு இவரும் அப்படி ஒத்த கையில் தொங்கிக்கிட்டு அப்படி மேலே பறந்து சருன்னு அரண்மனையில் வாசலில் வந்து விட்டார். அரண்மனை காவலாளி இருந்தான். ஐயா வணக்கம், நான் தான் ராஜராஜ சோழன் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு என்னோடய 100cc பைக்கை எடுத்துகிட்டு போனேன். 100cc பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. அதனால் என்ன பண்ணுறது தெரில. எதிர்த்தாப்புல ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி ஐயா இது மாதிரி என்னோடய காலையில் காட்டுக்கு வேட்டையாட போனேன், 100cc பைக் எடுத்துகிட்டு வந்தேன், பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு, பஞ்சர் ஓட்டுற கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தெரியலன்னு சொன்னார். அதனால் பைக்கை கொடுத்துட்டு ஷேர் ஆட்டோங்கிறக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ விட்டம்பா. ஆமாம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, அசோகர் இஸ் வெயிட்டிங்கு, ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட்டுன்னு. என்னவா அப்படின்னாரு. ஐயா தெரியல, உள்ள அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னான். 306வது நம்பர் ஏசி ரூமில் போனால் அமைச்சர் வந்து உள்ள லேப்டாப் வச்சுட்டு இதை பண்ணிட்டு இருந்தார். அமைச்சர்கிட்ட போயிட்டு, ஐயா வணக்கம், நான் தான் ராஜராஜ சோழன், இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன். காலையில் காட்டுக்கு வேட்டையாட நான் 100cc பைக்கை எடுத்துகிட்டு போனேன், பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. அந்த பைக்கை சாமியார்கிட்ட கொடுத்துட்டேன், ஷேர் அதனால் நீ ஏதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிய, நம்ம அசோகர் இஸ் வெயிட்டிங் ப்ளீஸ் கம்பாஸ்னு, எங்கப்பா இருக்கார் அசோகர் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னார், ஐயா ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போச்சு, அசோகர் இஸ் வெயிட்டிங்கில் அசோகர் இஸ் ஃபைட்டிங்கு, அதனால் உங்களை கூப்பிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு, ஐயா அப்போ வாங்க எல்லாரையும் அந்த படைகள்லாம் கூப்பிட்டுட்டு சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு எல்லாம் நீங்கள் பொங்கல் போனஸ் தராதனால வீரர்கள்லாம் லீவுன்னாரு. உடனே என்ன பண்ணார், தன்னோட ஆடிக்காரை எடுத்துக்கிட்டு அந்த மன்னர் நேராக கோயம்பாடு மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது மேலே ஏறினார். நான் தான் ராஜராஜ சோழன். நான் தான் என்னுடைய வாகனம் எங்கே? எதிரிகளே, இருவரும் யாரடா? பன்னீர் உன் ஃப்ரெண்டு. என் அரச சபையில் பன்னீர் என்ற ஒரு பெயரே கிடையாது, ஏமாற்றுகிறாய். பன்னி மச்சான் பிரபாகரனால தெரியுதாடா? பிரபாகரன்? ஆம், நீயும் வேறு நாட்டிலிருந்து வந்தவன் அல்லவா? கைது செய்ய வந்தீர்களா? என்னை கைது செய்ய முடியாதடா பரதேசி. நான் யார்? நான் யார்? ராஜராஜ சோழன். காலையில் நான் வேட்டைக்காக பைக்கில் போனேன் அல்லவா, அப்போது எதிரிலே ஒரு சாமியார் வந்தார். பஞ்சரான வண்டிக்காக நான் பாடுபட்டு அவரிடம் கேட்டேன், எங்கே பஞ்சர் கடை? இல்லை என்றவுடன் வண்டியை தானமாக அல்லவா கொடுத்தேன். நான் அல்லவோ ராஜராஜ சோழன். எனக்கு இருமாப்பு இழுத்து கட்டுகிறாயே, யாரும் உன் பெயர் என்ன? 10 மணி இன்டர்வியூ இருக்குடா, என்னடா ஆச்சு உனக்கு? ஓ, இன்டர்வியூனா என்ன? ராஜராஜ சோழன் ஏன் இன்டர்வியூ போகணும்? நம்மள இன்டர்வியூ போகணும்டா. அப்படின்னா ஃபோன் அடிக்குது பாரு, யாரு? யாரை எதை எடுக்க சொல்கிறீர்கள்? ஹலோ, டேய் அவங்க அப்பா பேசுறாரா? ஹலோ
கண்ணே ஹலோ கண்ணே நான் ராஜராஜ சோழன் பேசுகிறேன். நீங்க யார்? கண்ணே கோதண்டா, நான் உங்க அப்பா பேசுறேன்பா. எப்படிங்கிறா? நீங்கள் எந்த நாட்டு மன்னர்? ஏய் அச்சு நான் வந்தேன் பின்னிடுவேன். என்னடா இன்டர்வியூ போலடா, என்னடா பேசிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஏப்பா நீ யாருப்பா? ஐயா நான் பிரபாகரன் பேசுறேன். அவன் கோதண்ட ஃப்ரெண்டுங்க. சண்டைக்கு தயாரா என்று கேள். டேய் ஏய், இவன் ஒருத்தன். எப்பா பிரபா சொல்றேன். என்னப்பா என் பையன் கிட்ட கொடுப்பா, அவனும் வேற என்னமோ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கான். அந்த அறநெறி கதை பார்த்தானே இல்லையாடா அவன்? யோ அறநெறி கதை பார்த்துட்டு தான் அவன் மெண்டல் ஆயிட்டாயா. என் புள்ள மெண்டலா? என் புள்ள மெண்டலா? ஆமாயா. என் புள்ள மெண்டலா? ஆமாயா. ஏப்பா யார்? சண்டைக்கு தயார். சண்டைக்கு தயார் யாராக இருந்தாலும் சரி விடமாட்டேன். தந்தை என்று பேர் சொல்லி யாரோ ஒரு பேடி போன் செய்தால் அதை நான் விட்டு விடுவேனா? யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும், இந்த ராஜராஜ சோழன் எத்தனை பேருக்கு பைக்கை கொடுத்தான், ஷேர் ஆட்டோவில் வந்தான். இப்படி அனைத்தும் பண்ண இந்த ராஜராஜன் சோழனுக்கு ஒரு சோதனை என்றால் அடே விடுங்களா, விடுங்களா, விடுங்களா. நான் யாரையும் விட மாட்டேன். என் நாட்டிலே என்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. ராஜராஜ சோழன் என்றால் எங்கே ஓடிவிட்டார்களா? நானும் செல்ல வேண்டும். சொல்லுங்க. நமஸ்காரம். ஆமா ஆமா, மனோ தத்துவ நிபுணர், மனோ தத்துவ டாக்டர் மனோன்மணி தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் முடிச்சுடுறேன். பிரச்சனையை முடிச்சிடறேன் சார். என்ன என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க? 35 வருஷம் சர்வீஸ் இந்த மருத்துவத்தில் தெரியுமோண்ணா. இந்த 3ஆம் பேர்ல கமலஹாசன் சீரியல்னாலும் அவளுக்கு வைத்து முடிச்சது நம்ம கிட்ட தான் வந்தா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, கிளியர் ஆயிடுத்த. காதல் படம் சுகுமார் தெரியுமோண்ணா, சுகுமார் ஃப்ரெண்டா நடிச்சா சார், கூட பரத் நடிச்சாரு, பரத் தெரியுமோண்ணா, அவளுக்கும் வைத்து பிடிச்சது நம்ம கிட்ட வந்தா, கிளியர் ஆயிடுச்சா. இதோ இப்போ பார்த்தலா சேது சியானு, ஆமாம் நம்மக்கிட்ட 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா. ஆமாம் சார், சார் எங்ககிட்ட அனுப்பி விடுங்கோ, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். வச்சுட்டா பேஷண்ட் அமர்ந்துருக்கா, ரொம்ப நேரம் பேச முடியாது. வச்சுட்டா வச்சுடுறோம் சார். நமஸ்காரம். வணக்கம். யார் ஃபோன் பண்ணது? இவர் தான் ஃபோன் பண்ணார். அவா தானே? ஏடா பிரச்சனை சொல்கிறேன் தம்பி. சார் அது வந்து நான் சொல்கிறேன் சார், நான் தெளிவாக சொல்கிறேன் சார். சொல்லுப்பா. நேற்று இன்டர்வியூக்கு 3 பேர் கிளம்புனோம் சார். சரி. அதில் ஒருத்தர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டோம். ஓ இன்டர்வியூக்கு போகிறோமேன்றதுக்காக. நல்ல விஷயம் தான்ப்பா. அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். சரி. டிவியில் ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க, சரி, அதை பாரு, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம். ஓகே. டிவி பார்த்தோமா? பார்த்தோம். ஏடா தம்பி உனக்கு அறிவு இருக்கா? ஃபோன் பண்ணும்போது என்ன பேசுன நீ? ஏதோ என்னோட ஃப்ரெண்டுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, மென்டல் ஆகிட்டான்னு சொன்னேன். எவ்வளோ தெளிவாக கரெக்டாக அம்பி பேசிட்டு இருக்கான், அவனை போய் மென்டல் நின்றுருக்க. சொல்லுப்பா அப்புறம் என்னாச்சு? அதான் நேற்று நாங்கள் இன்டர்வியூ கிளம்பணும் 3 பேர். வேலை கிடைச்சதா? ஒருத்தர் மாறி மாறி கேள்வி கேட்டோம். சரி. கேள்வி கேட்ட உடனே அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். ஆமாம் அப்பா போ டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, பார்த்தோன்னா இன்டர்வியூவில் பாஸ் ஆக உதவுன்னாரு. அப்புறம் டிவி பார்த்தோம். டிவி பார்த்தோமா? பார்த்தோம். அதான் அதெல்லாம் கரெக்டு, ரைட்டு, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். வா விலகு எதுவும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் என்னாச்சு? நேற்று நாங்கள் இன்டர்வியூ கிளம்பணும். 3 பேர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டோம். அவனும் சொன்னான், நானும் பதில் சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது பாரு, பார்த்தா இன்டர்வியூவில் பாஸ் ஆவேன்னாரு. அதுக்காக நாங்கள் டிவி பார்த்தோமா? பார்த்தோம். புரிஞ்சு விடு தம்பி, புரிஞ்சு விடுத்தோம். இவன் தானே பேசுண்டு சார் நீங்கள் ரொம்ப லேட்டு சார். சரி நீ கரெக்டாக சொல்லுப்பா. இப்போ என்ன சொல்லு. அறிவு இருக்கா? அவருக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு டாக்டர்கிட்ட எப்படி சொல்லணும்? நீ தப்பாக சொன்னதால நம்மளை பைத்தியம் நினச்சிட மாட்டாங்க, தெளிவாக சொல்லணும். நேற்று நம்ம இன்டர்வியூ கிளம்பணுமா? ஆமாம். அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரா? பண்ணாரு. டிவி பார்க்க சொன்னாரா? பார்த்தோமா? நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோமா? அதான் சார், ப்ரோக்ராம் பார்த்தோம் சார். பார்த்தோம்ல? பார்த்தோம். சொல்லு. அவ கிளியராக இருக்கா. நீ அவளாண்ட பேசி நீ கன்ஃபியூஸ் ஆகிடாத. நீ சொல்லு. அதான் டிவி பார்த்து தம்பிக்கு ஏதோ அது நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்க. ஆமாம் பைத்தியம் மற்றவங்க நினச்சிடுவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கா. அப்புறம் பிறகு நடந்தது சொல்லுப்பா நீ. சார் டிவி பார்த்தா அவர் ஒழுங்கா சொல்லுன்றாரு, சொல்ல தெரியல உனக்கு. பைத்தியம் நினைக்க மாட்டாரு அம்பி. நான் நினைக்க நான் தெளிவாக சொல்கிறேன் சார். அதான் அம்பி. நேற்று நம்ம இன்டர்வியூ கிளம்பணுமா? ஆமாம். மாற்றி கேள்வி கேட்டோம் சார். சரி அம்பி. அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரா இல்லையா? இவனை கேளு சார். ஃபோன் பண்ணார் சார். பண்ணாரு. எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. சரிப்பா. நான் தான் பேசுறேன் அந்த ஃபோன்ல. ஓ நீ தான் பேசுனியா? என்ன அப்பாலாம் சைக்கிமா, அப்பா அம்மாலாம் சைக்கிமா இருக்காங்க? அது தெரியல, ஃபோன்ல எனக்கு பேசினாரு, அவ்வளவுதான். சரி சரி. அப்ப சொன்னாரு, ஏய் டிவி பாரு. சரி. நல்ல நீங்க சொன்னாரா இல்லையா? சொல்லு. அப்ப நான் பாத்தியா? பாத்த டிவி பார்த்தேன். அப்பா சொன்னா கேட்கணும். வெரி குட். பார்த்த உடனே இன்டர்வியூல பாஸ் ஆவேன்னு. சரிப்பா. நம்ம பார்த்தோமா இல்லையா? சொல்லுறாங்க. நான் பார்த்தோம் சார், நாங்களாம் பார்த்தோம் சார். அம்பி இப்போ பேஷண்ட் இவன் தானடா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சொல்லுப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தம்பி தெளிவாக சொல்லிட்டா. அதாவது வந்து இவ வந்து இன்டர்வியூ கிளம்ப 3 பேருமே இன்டர்வியூ கிளம்புறீங்களா? 2 பேரா 3 பேரா? 3 பேர் இன்டர்வியூ மாற்றி கேள்வி கேட்டு பிரில்லியன்ட்டை செக் பண்ணிக்கிறீங்க. அதான் நேத்து நாங்க இன்டர்வியூ கிளம்பணுமா? அதான் நீ சொன்னது புரிஞ்சு கொடுத்து. அவன் தான் தெளிவாக சொல்ல மாட்டான். நான் பார்த்துக்கிறேன்.
என்ன அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லு. சார் இவன் டிவி பார்த்துருந்தான் சார். சரிப்பா. அதுக்கப்புறம் ஃபோன் வந்தது. சரி. ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப பேசியிருந்தான் சார். திரும்ப பேசுறான்னு உங்களாண்ட கூட்டின்னு வந்தேன். உங்ககிட்டயும் திரும்ப பேசிக்கிறான் சார். ஓ, திரும்ப பேசுறது தான் பிரச்சனையா? சரி, அதுக்கப்புறம் அதான் நேற்று நாங்கள் இல்ல உன்ன கேட்கலப்பா, நீ வாய முடு. ஐம் சாரி, நீ கொஞ்சம் சைலண்டா இரு தம்பி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான்பா, அதுக்கப்புறம் நீ சொல்லு. டாக்டர் அவன் பைத்தியம் டாக்டர். அதான் அவன் பைத்தியம் டாக்டர். அவனுக்கு சொல்ல தெரியல டாக்டர். அதை சொல்ல தெரியல டாக்டர் நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்களா டாக்டர்? இல்லப்பா, நான் இன்டர்வியூ நானே தானேப்பா கிளினிக் வச்சுருக்கேன். நம்ம இது நீங்கள் படித்தப்போ இன்டர்வியூ போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நம்ம எத்தனை பேரா போனோம்? 3 பேர் போனோம். 3 பேர் போனோம் டாக்டர். நீ போயிருக்கியா? 3 பேர். நான் 3 இன்டர்வியூ 3 பேர் போயிருக்கியா? 3 பேரோட போலப்பா. அப்போ உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரா அவனுக்கு? உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரா? உங்க அப்பா ஃபோன் பண்ணாராடா? உங்க அப்பா ஃபோன் பண்ணா டிவி பார்க்க சொல்லிப்பாரு. சரி தம்பி. டிவியில் டிகிச்சு பார்த்து வச்சுக்கோ. சரி தம்பி. ஒருத்தர் கதை சொன்னார். உங்க அப்பா சொன்னாரா? உங்க அப்பா சொன்னாரா? அவன் லூஸ், அவன் பைத்தியம். இல்லப்பா, இப்பதான் நீ தான் சொல்ற. அப்பா சொல்ல நீ தான் சொல்ற. எங்க அப்பா சொன்னார்லடா. அவங்க அப்பா சொன்னார் சார். எங்க அப்பா சொன்னாரு. அம்பி 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 ஒன்னும் பிரச்சனை. எங்க அப்பா சொன்னாரு, கதையை பார்த்தேன். சரிப்பா. நீ கதையை பார்த்தியா? நீ கதையை பார்த்தியா? அது ராஜராஜ சோழன் கதை சொன்னாரு. அந்த ஆள் பைக்கு போருக்கார் பாரு, பஞ்சர் ஆயிட்டு இருக்கு வண்டி. பஞ்சர் ஆகணும்னு அங்க என்ன பண்ணிருக்காரு, ஒரு சாமியார் வந்திருக்காரு அவர்கிட்ட. பஞ்சர் கிடையாது. எங்க அப்பா சொல்லடா, இது டிவில வந்துச்சுல சொல்றா. பஞ்சர் ஆயிடுச்சா? எங்கமே இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்கான் பாரு. அப்படியே சாமியார் கிட்ட வந்து பைக்கு குடுத்துட்டு இருக்கான். அப்ப இன்டர்வியூ நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். நான் இவன் அவன் பண்ணிடு 3 பேர் இருந்தோம்டா. 3 பேர். நீ போயிருக்கேடா இன்டர்வியூக்கு? இவன் பைத்தியம் மாதிரி பேசுறான்டா. அவனுக்கு தெரியல பைத்தியமா நீ? அந்த அவருக்கு தெளிவா சொல்றா. அதாவது ராஜராஜ சோழன் வந்திருக்கான்டா. ஷேர் ஆட்டோ காசு இல்லை அவங்ககிட்ட. அந்த ஷேர் ஆட்டோல போகும்போது மந்திரி வந்து போன்ல பண்ணிட்டு இருக்கான் போனை. மந்திரி ஒன்னும் பிரச்சனை. கை கொடுப்பா. நீ ஒன்னும் பிரச்சனையே இல்லப்பா. அதெல்லாம் இது பண்ணிடலாம். டே ஏப்பா, நீ கொஞ்சம் சைலண்டா இருந்துக்கோ. ஏண்டா என்னடா இது, என்னடா நடக்குதுங்க? அதான் ஒன்றும் இல்லை. என்னோட லைஃப்ல பெரிய மிராக்கலா இருக்கியா. என்னோட இந்த மருத்துவத்துறையில் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ லிஸ்ட் இருக்கியா. சினிமா பார்த்து பைத்தியமானவருக்கேன், அவனை கிளியர் பண்ணியிருக்கேன். பொண்டாட்டியால் புருஷன் பைத்தியமாயிருக்கேன், அவனை கிளியர் பண்ணியிருக்கேன். புருஷனால பொண்டாட்டி பைத்தியமாயிருக்கேன், அவளையும் கிளியர் பண்ண. நான் சொன்னேன் இவருக்கு தெரியாதுடா, நீ பைத்தியம் தானடா, உன்னை நான் வேற டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறேன். இவன் வேணாம், இவனே அரலூசு, அவனுக்கு எதுவும் தெரில, என்னென்னமோ கண்டுபிடிச்சானா அவன் கூட வந்து உக்காந்து கேட்க போடா 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 போடா. என்னாச்சு? வந்தானுங்க மென்டல்னு சொன்னானுங்க. ஆனால் நம்மளை மென்டல்ன்ட்டு போயிட்டா. இவன் 2 பேரில் யார் பைத்தியம் சொல்லு. ஏச்சே சொல்லுடி, அறிவு கட்ட முண்டோம். வரும்போது வாங்கிட்டு வரேன். என்னப்போ? ஏய் ஆமாம், நான் தான் பைத்தியம். என்னப்போ? நான் பைத்தியம் தாண்டி. பைத்தியம் தான். என்ன பண்ண போற? பைத்தியம் தான். பைத்தியம் தான். என்ன சிக் வேயமூட பைத்தியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. போயிட்டு போனேன். என்னாச்சு? 2 பேர் வந்தானுங்க மென்டல் நானுங்க. அப்புறம் நம்மளே மென்டல் நானுங்க. யார் பைத்தியம்? நான் தான் பைத்தியம். என்னப்போ? நான் தாண்டா பைத்தியம். டேய் பைத்தியம் பேசுகிறேன், சொல்லுப்பா.